வெற்றி வெற்றி ஓபிஎஸ் வெற்றி நீதிமன்றம் வெளியிட்ட அதிரடி தீர்ப்பு. அதுமாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார். அதற்கப்புறம் அதிமுகவை விட்டு வெளியேறிய பின்பு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அடுத்தடுத்த வழக்குகளை தொடுத்துக்கிட்டு இருந்தார். ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்து இருந்த போதிலுமே நமது ஓபிஎஸ்ஆல் அதிமுகவிற்குள்ளே நுழைவதற்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அடுத்த வருடம் அதாவது 2025 பிப்ரவரி மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணைந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதற்கு இன்னும் முழுவதுமாக எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாக கிடையாது. அதாவது அதிமுகவின் சார்பாக எந்த விதமான தகவலும் வெளியே. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நமது ஓபிஎஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழ சின்னத்தில் அதுவும் சுயேட்சை பலாப்பழ சின்ன பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே போட்டியிட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே. அந்த ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நவாஸ்கனியை வெற்றி பெற்று விடுவார் ஓபிஎஸ். இதுவரைக்கும் தோல்விகளே காணாத நாயகர் ஓபிஎஸ் இந்த முறையும் ஜெயித்து விடுவார். ஜெயித்தால் மத்திய அமைச்சரில் இடம் கிடைக்கும். அதை வைத்து எடப்பாடி பழனிசாமியின் கதைகளை முடித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் போதாத காலம் ஓபிஎஸ்கள் தோல்வியை தெளிவி. அந்த தோல்விக்கு எதிராகத்தான் சென்னை நீதிமன்றங்களே வழக்குகள் தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குகள் தற்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு சற்று சாதகமான பதிலை கொடுத்திருக்காங்க. அப்படி நீதிபதிகள் என்ன தகவலை சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களவை தேர்தல் வெற்றிக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்துடைய ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் லீக் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட நவாஸ்கனி 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டி போட்டு 3,42,882 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்தார். இதனையடுத்து நவாஸ்கனி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கில் தொடர்ந்திருக்கிறார். அந்த மனுவில் தேர்தல் வேட்பு மனுவில் உண்மை தகவலை மறைத்ததாகவும் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த தேர்தல் வழக்குகள் பதிலளிக்கும்படி நவாஸ்கனிக்கும் மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை வருகின்ற 5ஆம் தேதி அதாவது நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கை ஒத்தி வைத்து அதனடியான ஒரு தீர்ப்பையும் இதுதான் நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. அதாவது இப்ப நவாஸ்கனி அவர்கள் ஜெயித்து விட்டார். நவாஸ்கனி ஜெயிக்கக்கூடிய அந்த சமயத்தில் தேர்தல் பிரமாண பத்திரம் ஒன்று இருக்கும். நம்ம தேர்தல் எல்லாம் போட்டி போறதுக்கு முன்னாடி ஒரு பத்திரம் தாக்கல் பண்ணுவாங்க. அதுல ஏகப்பட்ட விஷயங்களை மறைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முறைகேடுகள் நிறைய செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை புறம் திரட்டி தான் ஓபிஎஸ் வழக்கை தொடுத்து அந்த வழக்கு தான் தற்போது மிகப்பெரிய சூடு பிடிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. இந்த முறை வெற்றி என்பது ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.